பாய்ட்ட பத்தியில கறி வாங்கியாச்சு. நம்மதான் சொல்லு. பைத்தியக்கார போடா டேய், பாதியை போட்டு வந்து அக்கம்பர் பண்ணிட்டு இருக்கிறியாடா? அவரே பாவம் சும்மா இருக்கல. நேம் திஸ் மூவி, ராங் ஆன்சர் ஒன்லி. கரெக்டான ஆன்சர்னு சொன்னாலே அவளை தப்பு தப்பாக போடுவான்ல. கமெண்ட்ல என்ன போட்டிருக்கான்னு பார்ப்பான். இலவம் பஞ்சு, இரும்பு குஞ்சு, கரும்பு காடு, இரும்பு பாஸ் கமெண்ட்ல பாஸ் கரும்பு காடு இரும்பு நாடு. தலைவரே எப்படில யோசிக்கிறேன் சத்தியமா புரியல. எந்திரனுக்கும் எந்திரிக்கும் யாருல நீங்களா எப்படில யோசிக்கியா? நைஸ். வேற ஏதாவது இருக்கா? இல்ல, இலவு பஞ்சு இருக்கும். மாஸ் மாஸ் நல்லா இருந்துச்சு, மறக்க மாட்டோம்ல. இதை இருந்தாலும் ஆபாசம் வேண்டாம் நண்பர்களே, ஆபாசம் வராது, கவலைப்படாதீங்க. ஃபன்னி அடிச்சால் நிற்கவே மாட்டுக்கல. இவன் கை வச்சு வண்டிக்கிட்டே இருக்கான். அடி அடி சோட்லி அடி. ஆல்ரெடி அங்கே நிற்க மாட்டுக்கு. அவனே அந்த ஸ்ப்ரே அடிச்சு செட் பண்ணிட்டு இருக்கா. இதில் கையை வச்சுட்டு ஒட்டுறதா அடிக்குதான் செய்வான். அடி அடி நல்ல அடி. யாருதான் நம்மளை பார்த்து அலறாம இருக்காங்க? ஒரே ஷாட்ல நான் நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்க படத்துக்குள்ள போயாச்சு. ஸோ அங்க எப்படி சார் ஒரே ஷாட்ல நடிச்சிட்டீங்களா? சூப்பர் கொஸ்டின் மேடம். இல்லை விளையாடி சொல்ல மேடம், நீங்கள் கேட்டது சரியான கொஸ்டின். உண்மை மேடம், எல்லா டைரக்டர்ஸுமே பாராட்டதான் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 படம் நடிச்சோம். 3 படத்துலையுமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் ஆடி தான் போனாங்க. நல்ல விஷயந்தான், சிங்கிள் டேக்கில் போனால் நல்ல விஷயந்தான். இவரை பற்றி பெருமையாக பேசாத வரைக்கும் நல்லது தான். சரி பார்ப்போம், ஃபுல்லாக பார்த்துட்டு வரும். ஒன்றும் இல்லை, நம்ம விக்னேஷ் சிவன் சார் படத்துலேயே இந்த ஷார்ட் பண்ணுங்க திவாகரன்னாரு, பண்ணி முடிச்சேன். ஒரே டேக்குன்னொடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் படம் ஏஸ்ல அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னை வச்சு எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேடம். நம்ம தான் சும்மா மேடம், மக்கள் வந்து சாதாரணமா வந்து நடிப்பு அரக்கனு, சிவாஜியோட மறுபிறவி, அடுத்த சிவாஜி, ஸ்டார்ன்ற பட்டம் அடுத்து போகாமே வந்திருக்குன்னா அப்ப எந்த லெவல் மக்களுக்கு நம்மளோட நடிப்பு திறமை தெரியும். இன்னொரு ஒரு படமும் ஒரு பெரிய டாப் ஹீரோ கூட நடிச்சிருக்கேன் மேடம். பட் இப்போதைக்கு அது வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைரக்டர்ஸ் வந்து அது சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா. அவங்களே வந்து நம்மளோட பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஆடிதான் போறாங்க. டாப் ஹீரோஸே யாரு தான் நம்மளை பார்த்து அலறாம இருக்காங்க. குயிக்கா பிளாஸ்ட் ஆகிட்டு போயிட்டாரு. குயிக்காக பிளாஸ்ட் ஆகிட்டாங்களாவே. தலைவா, நடிப்பு அரக்கன்னு சொல்கிறது ஃபுல்லாக உங்கள் நடிப்பை பற்றி ஒன்றும் சொல்ல, உங்களை அவனை கலாய்க்கிறாங்க தலைவா. அது இன்னுமே உங்களுக்கு அது புரியலை. நடிப்பு அரக்கனு, சிவாஜியோட மறுபிறவி, அடுத்த சிவாஜி. இன்டர்வியூ எடுக்கிறவன் அடுத்தது இன்னொருத்த வருவான். நீங்கள் தான் கேடு இவரை வளர்த்து விடுறது. இவர் படத்தில் போய் நடிக்கிறது அதெல்லாம் எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனால் இவரே பெருமையாக பேசுகிறதோ, வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்கிறது, நடிப்பு அரக்கன்னு சொல்கிறது. அவர் நடிப்பு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? யாருமே இதை பற்றி கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டால் என்னையும் பிடிச்சி அடிக்காதீங்களே. இப்படி தான் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க. எங்கே போய் முடிய போதா? அவர் நல்லா நடித்தா நானே ஒன்றுமே சொல்ல மாட்டோம்ல. அவருக்கு நானும் ஃபேன் ஆயிரோம்ல. அவர் நல்லா நடிக்க மாட்டேக்கார்ல, அதான் இங்கே பிரச்சனையே. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இதான்டா ட்விஸ்ட்டு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்காரு யார் வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்கார சுரேஷ். எங்க அவரு இங்கதான் இருக்காரு. எங்க? என்னடி சொல்ற? எங்க நான் யாரு? ஓய்யோ என்ன தெரியல பாத்தீங்களா? இங்க உட்கார்ந்திருக்காரு சுரேஷ். அதெல்லாம் வந்து தெரியாது. நான் உங்களை பார்த்த கவுனே அவங்கள நான் சொல்றேன். ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்களே, அது கூட தெரியாம எங்க தேடுறாங்களே. இது தெரியாம நடந்த மாதிரி இல்ல, எனக்கு வாய்க்குள்ள போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போன எல்லாம் செய்வேன். ஹஸ்பண்ட் ஆஃப் த இயர்
मैं कैसी लग रही हूँ? एक इनाम तो दो। அம்மாதான் பிள்ளாராவுக்கெல்லாம் தூக்கமா? தூக்கம்னா என்னன்னா தெரியாதுப்பா. அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. எரியிற வர போறப்பா. எப்பவுமே நம்மதான்ப்பா. நம்மதான். தூக்கம்னா என்னன்னே தெரியாது. தி நெக்ஸ்ட் டே ஊத்தி விட்டு வெளியில படுத்து என்ன பண்றது? நம்ம பழப்பு இப்படி இருக்குது. ஆண்டவா. எனக்கு புரியல. நைட்டு தூங்க வேண்டியதானப்பா, வண்டியை ஓரமாக போட்டு நைட்டு தூங்க வேண்டியதானே. காலையில் இருக்கு வெயிலில் தூங்கணும், நைட்டு நம்ம தான் சொல்லிட்டு காலையில் இப்படி தூங்குறாரு. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வர்சஸ் பாய்ஸ் ஹாஸ்டல், இதை தான் பார்க்கணும். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நீட்டாக இருக்குது, நிறைய இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் எங்கே? பாய்ஸ் ஹாஸ்டலில் காட்டுங்கப்பா, அதுக்கு தான் வெயிட்டிங்கு. பாய்ஸ் ஹாஸ்டல் வந்துட்டு மாதிரி இல்லை வாலில் கஞ்சிச்சு குடிக்காமல ஜொக்கில் தொட்டுக்கு வச்சு சாப்பிட்றாப்புல, வாலியை கூட விட்டுருவோம் மகபரி ஜொக்கு. ஐயோ எங்கேருந்தே வரைக்கிறீங்களா? நல்லா இருக்குல்ல. உண்மையாக ஹாஸ்டல் இப்படி தான் திம்பிங்களா? ஹாஸ்டலில் சாப்பிட்றோமா? கமெண்ட் பண்ணிட்டு போ. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நீங்க ஒரு நிமிஷத்துல 2 கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கிஃப்ட் தானே போடுறீங்களா? நீ எனக்கு 100 ரூபா தரியா? மிஷின் கையை விட்டுட்டு எனக்கு 1 லட்சம் செலவாங்க. போயிட்டு வாப்பா. அவர் சொல்கிறது ஃபன்னாக இருந்தாலும் அதான் உண்மை. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்களா பாவம். அவசரப்பட்டு அவங்க எதுவும் பண்ணும்போது கையை உள்ளே விட்டாங்கன்னா என்ன வருது? அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷத்துக்கு 2 கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கிஃப்ட் தானே. அதாவது கோயம்புத்தூர் ஜூடியோவில் இது பசங்களோட செக்ஷனு. எல்லாருமே வந்துட்டு செருப்பு எடுக்கிறாங்க, போட்டு பார்க்குறாங்க, மறுபடியும் தூக்கி வச்சிட்றானுங்க. ஓகேங்களா? ஏன்னா அவனுக்கு பத்தலாம் தூக்கி வச்சிடறானுங்க. இதே வந்து பொண்ணுங்க செக்ஷன் போகிறேன் பாருங்கள். ஆனால் இது உண்மையாக தப்பு தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப தப்பு. பாய் செக்ஷன் பாரேன், நானே போய்ட்டு செப்பல்லாம் போட்டு பார்த்துட்டு திருப்பி போட்டுருவோம்ப்பா. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். பாய் செக்ஷன் ஒரு சில டைம் கீழே கிடக்கும், நானும் பார்த்துருக்கேன். கிடக்காதெல்லாம் இல்லை, ஒரு சில டைம் கிடக்கும். ஆனால் கேர்ள்ஸ் பக்கம் எப்பவுமே கிடக்கும்ப்பா, அதையும் நான் பார்த்துருக்கேன். இது உண்மையாக ரொம்ப தப்பு. இதெல்லாம் தப்புப்பா. அது தப்பு. சாரி மச்சி. तो आज मैं बना रही हूँ तैयार सालन, मतलब कर्ड। రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోడు నేరు వేసిరే. அவங்கள பாஸ் ஆகிட்டல. என்ன மாப்பிள ஸ்டெக் ஆகுதா? இங்கே கிளம்படா, இன்னைக்கு திருந்துரா. மேனேஜர் காட்டுவேன், போ கம்பெனிக்கு போ. மேனேஜர் இடத்துல காட்டுவார், மேனேஜர் இடத்தை காட்டுவார். அது மட்டும் தலைவாய திங்கக்கிழமை இல்லை. இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுற டைம் வந்து ஆமாம்ல திங்கக்கிழமை தான்ல. ஐயோ ஆமாம், ஏன்னா கரெக்டாக திங்கக்கிழமை வந்துருக்குப்பா. சரி தலைவா, வேலைக்கு போகிறேன். உனக்கு அறிவு இருக்கா? சார் அறிவு தான் சார் கேட்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறேன்? சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? how are you? I am fine. How are you? தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் எனக்கு மேத்ஸ் வராது. ஆனால் எனக்கு மேத்ஸ் வந்துச்சு. எனக்கு மேத்ஸ் வந்தது. என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்? என்ன வேணால் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். தமிழ்நாட்டுல இருந்து வரனால சார் சில முக்கியமான கேள்விகளை அங்கிருந்து வந்தாலும் கேள்வி கேட்கலாம். நீ எங்கேருந்து இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர் இப்ப போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ சார், உங்களை விட நான் ஒரு சின்ன பையன், குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரியா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசாத, உன்னை டிமோட்டிவ் பண்ணுறாங்க. பட் மை ஃப்ரெண்ட்ஸ் நடிப்புல வந்து அரக்கன் கேள்விப்பட்டிருக்கேன். நடிப்பின் அரக்கன் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த படைய பசி நடிப்பு. ஐயோ நடிப்பாரகன் இவன் நடிப்பாரகன் தமிழ்நாடு உலக நடிகர். எஸ்ஐ சார், ஐயோ பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எனக்கு சத்தியமாக சொல்கிறவங்களுக்கு உண்மையாக சிரிப்பு வரலையால. இல்லாட்டி எனக்கு மட்டும் தான் தப்பாக தோணுதோ? எனக்கு மட்டும் தான் அவருக்கு ஆக்டிங் பண்ண மாதிரி தோணுதா, இல்லை உங்களுக்கும் தோணுதா? ஐயோ
இல்லைன்னா இல்லை ப்ரோ அவர் நல்லா தான் நடிக்கிறார், உங்களுக்கும் தப்பாக தோணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்களேன், நானாக தெரிஞ்சுக்கிறேன். த பார்ட்டி மைண்ட் வாய்ஸ் பஸ் இருங்கடா, ஒரே பைத்தியமாக இருக்குது. தடுப்பூசினி வந்து நீங்க வேர்ல்டுல எங்க போய் வாங்கினாலும் கிடைக்காது. ஆனா நம்ம அண்ணா வாட்டர் மெலன் ஸ்டார்னு பட்டத்தை வாங்கிக்கிறாரு வேர்ல்டு லெவல்ல. கண்டிப்பா அவனுக்கு பத்மபூஷன். அவர் ஒரு நடிப்பு அங்க போற நடிப்பை பாரு, ஏன்னா ஏதோ ஒரு நடிப்பு மக்களுக்காக அங்க போற நடிப்பை பாத்தீங்களா, பஸ்ல நாங்க ஏற்றி அனுப்புறோம், பஸ் மக்களுக்காக அந்த நடிப்பு பண்றாப்புல. நான்லாம் இவரை வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாதுப்பா. ஏன்னா நானே அடுத்தவங்க வீடியோவை காப்பி அடித்து அடுத்தவங்க வீடியோவை ஆட்டையை போட்டு அதை சும்மா பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு கிடக்கேன். ஸோ வந்து நான்லாம் இவரை பற்றி பேச நமக்கு தகுதி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் பேசலாம், ஏன்னா நீங்கள் தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் தான் வியூவர்ஸ். ஸோ இவர் பண்ணுறது உண்மையாக நல்ல ஆக்டிங் தானே இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் தப்பாக புரிஞ்சிக்கூடாதுல்ல, அவர் நல்லா ஆக்ட் பண்ணி எனக்கு அது காமெடியாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம ஆக்டர் திவாகர் பற்றி. அங்க போற நடிப்பை பாத்தீங்களா, பஸ்ல நாங்க ஏற்றி அனுப்புறோம், பஸ் மக்களுக்காக அந்த நடிப்பு பண்றாப்புல. வாட்சிங் ஃபுல் வீடியோ. விஜய் அரசியல் வராருங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவில தான் பார்க்க போறோம். சரிதான், ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க? நான் எங்க நினைச்சேன், அவரா நினைச்சிட்டு அவரா அரசியலுக்கு வராரு. நான் இதுல போய் என்ன நினைக்கிறது? மக்களுக்கு அவர் ஏதாச்சும் நல்லது நினைக்கிறீங்களா? அவர் பண்ணா என்ன பண்ணலனா என்ன குடிமகனா பதில் சொல்லுங்க. நான் இப்பவே பாட்டு குடிச்சுட்டு தான் இருக்கு. இதுக்கு எதை கேட்டாலும் குதிர்க்கவே அடிச்சிட்டு பண்ணுறாருல. ஒரு சொல்லி வச்சு எடுத்துருப்பாங்களோ. தாத்தாக்கு என்னாச்சு, சோகமாக இருக்காங்க? ஆரம்பத்திலே பேசாம போயிருந்தா நாங்க அடுத்த பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம்ல. எதுக்கு இந்த அவஸ்தையெல்லாம்? நல்லா இருக்குல்ல. எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலப்பா. சின்ன வயசுல அம்மா விட்டு போயிருச்சு, ஆசைப்பட்டு ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். நல்லா இருக்கு, அந்த லிப்ஸிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. தாத்தா நீங்கள் கூட சூப்பராக ஆக்ட் பண்ணுறீங்க, நான் உங்கள் ஃபேன் ஆகிட்டேன். சூப்பரா ஆக்டர் திவாருக்கு இந்த தாத்தா வீடியோன்னு அனுப்பி விடுக்கல. காத்து கருப்பு கலை வெள்ளை கண்ணாடி போடுவாரா? இவன் வந்து குமாரன் உட்காந்துட்டு என்ன வந்து இன்டர்வியூ கேள்வி கேட்ப நான் உனக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பேன் நானே. தேங்காய் மண்டை என்ன மாதிரி இருக்கான் அவன் பண்றதுக்குலாம் என்ன புடிச்சு டார்ச்சர் பண்றீங்க? தேங்காய் மண்டைனா என்ன இது? என்ன நொன்னாது? அப்படி காத்து கருப்பு இல்ல இல்லங்க. என்ன நொல்லுங்க? என்ன நீ வந்து உன் ஸ்டைலு உன் மாடுலேஷன் இது எல்லாத்தையும் நீ மாத்திட்டீனா நீ வந்து காத்து கருப்பு இல்ல. இப்ப நான் சாதனாவே இல்ல, நான் வேற மாதிரி நடிச்சா வந்து என்ன வந்து சாதனா இல்லன்னு சொல்லிடுவாங்களா? காத்து கருப்பு கலை வெள்ளை கண்ணாடி போடுவாரா? காத்து கருப்பு கலை வெள்ளை கண்ணாடி போடுவாரா? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேலே போட்டிருந்தாரா? அவரோட இன்னசென்டாக லுக்கு தாம்ல, அதை பார்த்தாலே சிரிப்பு வருதுல. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க மேடம். என்னது சொல்ல போகிறாங்க மேடம்? நான் சொல்றது மட்டும் கேளுங்க, அவ சொல்றது பூரா போய். ஒரே ஒரு விஷயம், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதான் சொல்றேன் கேளுங்க மேடம். 2 இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க மேடம். 3 கடவுள் இருக்கிறான் மேல, உண்மை எது நீதி எதுன்னு சொல்லும். அவங்க 2 பேரும் தொடர்பு இருக்குள்ளன்னு என் தங்கச்சி கிட்ட சொன்ன மேடம். இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். எனக்கு பேச்சு விட கூடாது மேடம், இந்த சொல்றேன் நான் கேளுங்க மேடம். உண்மையா எனக்கு நடிக்க தெரியாது, நீங்க நடிக்கிறீங்க, எனக்கு நடிக்க தெரியாது. இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். இந்த ப்ரோக்ராம் சொல்றேன் கேளுங்க, கேளுங்க மேடம். இன்னொன்னு சொல்ல வேண்டாம். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தான்ப்பா, ஏதாவது சொல்லும் போது திருப்பி அதே மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கூட சரியான்னு சொல்லிட்டே இருப்பேன். இருந்தாலும் நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து சொன்னது வந்து செமையா இருந்துச்சு. இங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் அப்படின்னு போயிடணும். சட்டி எல்லாம் வேணாலும், இங்க பாக்கெட் சட்டியா இருந்தாலும் வீட்டு சட்டியா இருந்தாலும் எவனும் வாங்க மாட்டான். அந்த ஊருக்குள்ள எவனும் சட்டி போட மாட்டான் போல. ஓகே, அது மட்டும் ஒரு 4 பண்டல் போட்டுருங்க. செருப்பு சரி, நான் கஸ்டமர் கூப்பிடுறேன். செருப்பு பார்ப்பேன், உள்ள வாங்கிருக்கேன். தம்பி சைஸ் எப்படி? உன்னைய பார்த்தா செருப்பு வாங்க வந்த மாதிரி தெரியல, எங்க செருப்படி வாங்க வந்த மாதிரி இருக்கு. இல்லண்ணே 8 இது நல்லா இருக்குண்ணே. செருப்பாலே எடுத்து போடுற லேடிஸ் செப்பல்ரா, சொல்றா போல. அதை போட்டு பாரு. எவ்வளோண்ணே? 150 ரூபா தம்பி. 150? 145 போட்டுக்குங்க. கிடைக்குமாண்ணே? சப்பு வாங்குற 150 ரூபாய்க்கு செருப்பு இதுல கிடைக்குமா? சப்புமானு காசு குடுறா. 5 minutes later. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஏதாச்சும் கிடைக்குமாண்ணே? எக்ஸ்சேஞ்சா? என்ன எக்ஸ்சேஞ்ச்? இந்த பழைய செல்ல கொடுத்துட்டு புது செல் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த செருப்பு வச்சுட்டு இந்த செருப்பு கொடுக்குறீங்களா? எக்ஸ்சேஞ்ச் தானே?
ஆனால் எதார்த்தமாக நடிப்பு சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக ஆக்ட் பண்ணாங்களே. வணக்கம்டா புள்ள மதுரையில இருந்து. எனக்கு தப்பு தப்பா கேட்கல. வணக்கம்டா புள்ள மதுரையில இருந்து. வணக்கம்டா புள்ள. வணக்கம்டா புள்ள. மதுரையில இருந்து. அடுத்த மாசம் சித்திரத்துல வருது. யாரா இருந்தாலும் மதுரைக்கு வாங்க. நல்ல நகர பாக்குறோம். ஆத்துல குளிக்கிறோம். தப்பு தப்பா கேட்கல எனக்கு. நான் உண்மையே தப்பு தப்பா கேட்கல, சத்தியமா எனக்கு தப்பு தப்பா தான் கேட்டுச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தப்பு தப்பா கேட்டுச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ஓகே ரைட்டு, வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வாட்டி என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்காகவாக பார்த்து ப்ளீஸ் லைக் மட்டும் போட்டு விட்டு உங்களுக்கு பிடிக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க. அவ்வளோதான், குட் நைட். போயிட்டு வரோம்ப்பா, மணி 12 ஆச்சு.